சரி. புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தை பற்றி ஒரு சிறிய நாடகம். ஹலோ, எப்ப பார்த்தாலும் போனாதாம பேசிட்டு இல்லையா போட மாட்டேங்குமா? என்ன போல வயசான காலத்துல உனக்கு சோறு போல எனக்கு என்ன கஞ்சி விட்டு போதோ தெரியல. என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுங்கள பார்த்தாங்க பையன் பேசிட்டு இருந்தா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ காதலுக்கு பேசிட்டு இல்ல சாமி, அது கேட்டாயா? எங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அது யாராயா பேசுறா? எங்க அக்கா பேசுறாங்க, இங்க பாருங்க, தெரியுதா? எங்க அக்கா அது யாத்தி மக்கள் தெரியாமா சாமியா ஒருத்தி சமாளிக்க முடியல நம்மளால. என்ன சாமி பேசுனீங்க? நான் ஏதோ பேசிட்டு போறேன், உங்களுக்கு தேவையில்லாதது இல்ல. சரி சாமி, எப்படி சமாளிக்கிறேன்? இப்படிதாம்மா சமாளிக்கிறேன். சரி சாமி. ஏங்க, நேத்து நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, ஆமா. அதை பத்தி உங்க அம்மாட்ட பேசுனீங்களா? அம்மா என்னப்பா கண்ணு வலிக்குது சாமி, பூசுது அப்படி வா சாமி. நாங்க வந்து டவுனுக்கு வந்து முன்னாள் வா சாமி. சொல்லு சாமி. டவுனுக்கு போறோமா? எங்களுக்கு வசதி பத்தல. எல்லாம் படிக்க வைக்கிறதுக்காக நாங்க டவுன் போறோமா? பள்ளிக்கூடம் இருக்குதுடா, இங்க சங்க பள்ளிக்கூடம் கிடக்குது, மரம் இருக்குது, காடு இருக்குது, வெயிலுங்களா நல்லா புலங்கலாம்டா, பிள்ளைங்க விளையாடும். டவுனுக்கு போனாதான் எங்க பிள்ளைங்களுக்கு வந்து எஜுகேஷன் நல்லா கொடுக்க முடியும். ஐயோ, டவுன்ல பாத்துக்கிட்டு இருந்தா எங்க பிள்ளைங்களுக்கு வந்து கல்வி வந்து ஏறாது. இங்க வந்து செடி கொடி மரம் இத வச்சு டவுன் ஆகி போயிடுவீங்க. பாட்டு பாடுது சாமி. அது அந்த காலம். இந்த காலத்துல அப்படி இல்ல. அப்போ சாமி எங்க வேணாலும் கல்வி கத்துக்கலாம். ஆனா வந்து நாங்க டவுனுக்கு போய் பெரிய படிப்புல அங்கதான் இருக்குது, அங்கதான் படிக்க வைக்கிற பிள்ளைங்க. வீடு பாத்துட்டுமா? படிச்ச பிள்ளை தானே எனக்கு காப்பாத்து தானே உனக்கு படிச்ச பிள்ளை கட்டி வச்சா. ஆமாம்மா. இப்படி பண்றீங்க, நான் எங்கடா போய் தங்கி இருப்பேன்? எனக்கு யாரா கஞ்சி ஊத்துவா? என்னம்மா பண்றது? ஒன்னையும் பார்த்தாகணும், என் குடும்பத்தையும் பார்த்தாகணும். டவுனுக்கு போறோமா? ஒரு பையனை பத்தி நான் பள்ளிக்கூடத்துக்கு கூட மழை கூட நின்னது. அம்மாட்ட சொல்லிட்டு பேசிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். அம்மா, நாங்க வந்து டவுன்ல வீடு பார்த்துட்டுமா? பேரம் பேத்தி எல்லாம் நாளைக்கு அங்க பால் காய்ச்சணும். ஐயோ, ஊட பார்த்துட்டியா? ஆமாம்மா. எல்லாத்தையும் முடிச்சு போட்டு சொல்றேன். நாங்க நாளைக்கு டவுனுக்கு போறோம். நீங்க நாளைக்கு வந்து பக்கத்து தெருவுல பாருங்க, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் வயது வந்து ஒரு கல்வி நடந்துட்டு இருக்கு. நீங்க அங்க போய் நம்ம ரூபி அக்கா தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. பள்ளிக்கூடமா? ஆமா. அவங்க கிட்ட போய் எழுத படிக்க கத்துக்கலாம். அவங்க கிட்ட போய் நல்லா படிச்சு சாமி, உங்களுக்கு கொண்டாடி போய் நான் நிறைய